வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே பொருத்தமான சுவையான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போறோம். மசாலா அரைக்கிறதுக்கு வதக்க போறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறோம். 2 பல் அளவுக்கு பூண்டு, இஞ்சி அவ்வளோதாங்க சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் தக்காளி தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது. அப்புறம் இதுக்கு மெயினாக இந்த கறி மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துவேன், பட்டை சேர்த்துவேன், கிராம்பு சேர்த்துவேன், கல்பாசி இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துவேன், ஸ்டார் பூ இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துவேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் செய்வேன். சேர்த்தாம வெறும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் மசாலா தூள் மட்டும் போட்டு கூட ஒரு டைம் செய்வாங்க. கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுங்க. அது இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்துவேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்காக. தேங்காய் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நான் சேர்த்துறேன். இல்லாட்டி பட்டை, சோம்பு இந்த மாதிரி சேர்த்துக்கனால நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்ம எவ்வளோ காரம் போட்டுருக்கோமோ அதுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய தான் வைக்கிறேன். உப்பு குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். முதலே கொஞ்சம் போட்டுருப்பாங்க தக்காளி வதங்கிறதுக்காக. மறுபடியும் குழம்புக்கும் போட்டுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு குழம்புனா இந்த தக்காளி குழம்பு தாங்க. என்னோட இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த சுவை 6 சேனல், இந்த 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.